ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம். இப்போத்துலேருந்து கண்டினியூஸாக போடலான் இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா, நாங்கள் காளி ஊர்வலத்துக்கு நாங்கள் இத்தனை வருஷத்தில் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போயிருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து காளி வேஷம் போடுறாங்க. எங்கேருந்து காளி ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகுச்சு அப்படின்னா, வேம்படி இசக்கியம்மன், தூத்துக்குடி வேம்படி இசக்கியம்மன் கோயிலேருந்து சிவன் கோயில் வரைக்கும் நடந்தே ஊர்வலம் நாங்கள் போனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கேருந்து போகும்போதே வேஷத்துக்கெல்லாம் மையெல்லாம் நாங்கள் பூசிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறமா அங்கே போய் மீதி இந்த கை செட் பண்ணுறது எல்லாமே செட் பண்ணி நாங்கள் இங்கேயே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். அங்கே போய் பண்ணணுன்றதுக்காக கார் ஓட்ட முடியாதுல்ல, அதனால் கை சடை எல்லாத்தையும் நாங்கள் கழட்டி வச்சுட்டு அங்கே போய் ஒரு தடவை ரெடி ஆனோம். எல்லா யூடியூப் சேனல், நியூஸ் சேனல், இந்த மாதிரி எல்லா சேனல்லையும் இருந்துமே வீடியோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இசக்கியம்மன் முன்னாடி போய் அருள் வந்து கொஞ்ச நேரம் ஆடினாங்க. அங்கே நிறைய ஒயிலாட்டம், மயிலாட்டம், இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துனாங்க. நிறைய சாமிமார்லாம் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அப்புறம் நியூஸ் 8 சேனல்லேருந்து பேட்டி எடுத்தாங்க. ஆனால் அந்த பேட்டி எனக்கு என்ன பேசுனாங்கன்றது காதில் கேட்கல. அந்த நியூஸ் சேனல்லேருந்து வந்தால் தான் எனக்கே தெரியும் அது என்ன பேசுனாங்கன்றது. அதுக்கப்புறம் நிறைய சாமி அந்த மாதிரி வரிசையாக வீடியோலாம் எடுத்தாங்க. நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து மைக் மாட்டிலாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒட்டகம், குதிரை இதெல்லாம் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 8 மணி ஆயிடுச்சு ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. நாங்கள் அந்த ஊர்வலத்தெல்லாம் பார்த்துட்டு, என் பையன் இந்த காளி வேஷம்லாம் போட்டால் பயப்படுவான்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் நான்லாம் ரொம்ப பயந்தேன் சின்ன வயசில். நாங்கள் எல்லாருமே ரொம்ப பயப்படுவோம். ஆனால் அவன் சுத்தமாக பயப்படவே இல்லை. வாய்ஸ் கேட்குற வரைக்கும் சுத்தமாக பயப்படல. வாய்ஸ் கேட்டோன்னே அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். அவன் சுத்தமாக பயப்படவே இல்லை. அதுக்கப்புறம் ஜாலியாக விளையாண்டான். அதுக்கப்புறம் 508 வேல் கொடுத்து பெண்களெல்லாம் முன்னாடி போக வச்சுட்டு, அதுக்கு பின்னாடி தான் காளி, நார்மலாக இருக்கிற பக்தர்கள் எல்லாரையுமே போக வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த பறவை காளின்னு சொல்லிட்டு மேலே பறக்கிற மாதிரியே அதில் ஃபுல்லாக ஊக்காக போட்டு அதெல்லாம் தொங்க விட்டுக்கிட்டே வந்தாங்களா, அதெல்லாம் பார்க்க பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாயில் அலகு குத்தியிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க 9 மணி 10 மணி ஆகிற வரைக்குமே அவங்க அதை சுமந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. எப்படியும் ஒரு 5-6 மணி நேரம் வரைக்குமே அவங்க அதை சுமந்துக்கிட்டே தான் வந்தாங்க. எடுக்கும் போதும் பார்த்தேன், பயங்கரமாக ரத்தம்லாம் வந்துச்சு. ஒரு சிலருக்கு ரத்தமே வரல. சிவன் கோயில் வந்து காளியெல்லாம் ரொம்ப பயங்கரமாக ஆடினாங்க. அதை ஆடி முடித்ததுக்கப்புறம் 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அன்னதானம்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு.